அந்த கோயில்களின் மதில் சுவர்களே தான் நம்முடைய வரலாற்று பேராவணம், கல்வெட்டுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது. உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு? நான் தான். உள்ள சிலையா இருக்கிற இறை வடி சிலையை செதுக்கினது யாரு? அதுவும் நான் தான். சாரங்கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு? அதுவும் நான் தான். அப்ப நான் தொடும்போது, செதுக்கும் போது, உள்ள கொண்டு வைக்கும் போதெல்லாம் வராத தீட்டு. ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்லாம்பிரதம் கிளாம்பிரதம் மந்திரம் தெளிச்ச உடனே நான் என்ன ஆயிட்டேன்? நான் தீட்டாயிட்டேன். நான் தொட்டு செதுக்கிய சிலை எப்படா எனக்கு தீட்டாச்சு? அவன் வெளியில நில்லுனா நான் நின்னேன். அங்கதான்டா எல்லாம் முடிஞ்சது. வராத தீட்டு என்றது. என் தாய்மொழி வெளியேறியது, அவர்கள் மொழி உள்ளே போனது. அருமை உடன் பிறந்தார்களே, கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கோயில்களின் மதில் சுவர்களே தான் நம்முடைய வரலாற்று பேராவணம், கல்வெட்டுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம். ஒரே நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும், மொழியிலிருந்தும், வரலாற்றில் இருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். நல்ல கவனிச்சு வச்சுக்கணும். அவன் உள்ள வராத தீட்டுனா இவன் போகாத முட்டாள் தான். நல்லா கவனிச்சிட்டியா? நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு. கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் ஏண்டா அதை கையில் எடுத்தான்? ஏன் எடுத்தான்? வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு, விடுதலைக்கு போராடுகிறவன், எங்கள் உயிர் தலைவன். அவன் எங்களுக்கு கற்பித்தது 3 சுவத்தை வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது, 4 சுவரையும் வைத்துத்தான் வீட்டை கட்ட முடியும். அவன் மொழி, அவன் வழிபாடு, அவனுடைய மெய்யியல் கோட்பாடு எல்லாவற்றையும் சேர்த்து மீட்பதுதான் ஒரு தேசியனத்தின் முழுமையான விடுதலையாக அமையும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம், முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்ற ஒரு வழிபாடு, மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா? எனக்கென்ற இறை யார்? எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன? நாங்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர். மூத்தோர் எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும். இதெல்லாம் யார்? எங்களுடைய சிவன்லாம் யார்? எங்கள் இன முன்னோர். காளி, பேச்சியம்மன், சுடலையாண்டி, கருப்பணன், இவெல்லாம் யார்? எங்களுடைய குல முன்னோர். மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்கிறது. எங்க ஐயா சொன்ன மாதிரி சிவன் என் இறை, என் மூதாதன். நான் மறுபடியும் கேட்கிறேன், 63 நாயன்மார்களில் ஒருவன் அயல்மொழியாளன் எவனா சொன்னார்? தமிழனை தவிர ஒருவன் சொல். என்னுடைய மாயவன் தான் கண்ணன், என்னுடைய கண்ணன் தான் திருமால், என்னுடைய திருமால் தான் பெருமாள்.